ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானு சௌமி குக்கிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோட மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நம்புகிறேன். அது தவிர்த்து நான் இந்த வீடியோவில் ஒரு பொருள் வாங்கியிருந்தேன். அந்த இதையும் இதில் நான் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக்கை கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்கள் லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு. அதை தவிர்த்து நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சேவிங்ஸ் பற்றின வீடியோ. கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே எடுத்த வீடியோ. சண்டே மார்னிங் இந்த குழந்தை வாசலில் போட்டிருந்தேன். இது துளசி மாடம் கீழே போட்டிருந்தேன். மாடமாக நான் வைக்க முடியல, டப்பாவில் தான் வச்சுருக்கேன். அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ கோலம்லாம் போட்டுட்டு குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வழக்கம் போல் பால் காய்ச்சிட்டு பிள்ளைங்களுக்கு பால்லாம் கொடுத்துட்டு பூஸ் போட்டு ஆற்றி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் சேமியா, ராகி சேமியா தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் பெருசாக ஷேர் பண்ணல, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுன்றதுக்காக. அதை தவிர்த்து நம்ம வீடியோவில் இன்றைக்கி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ஸோ அதனால தான் ரொம்ப லென்த்தியாக போனால் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக. இப்போ கடன் நம்ம மீன் குழம்பு வச்சிடலாம். இந்த பார்த்திங்கன்னா சண்டே மீன் தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா இன்றைக்கி கார்டன் க்ளீன் பண்ண ஆள் வராங்க. ஸோ அதனால் வேகமாக சமைச்சு முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக குயிக்காக ஒரு 11 மணிக்கே நான் சமையலை முடிச்சிட்டேன். மீன் குழம்பு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீன் வறுவல் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் எங்களோட லஞ்சு. ஏன்னா லஞ்ச் பண்ணி இங்கே முடிச்சிட்டேனா தான் நான் நெக்ஸ்ட் அவங்களோட போய் நிற்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு இடையில் ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் ஒரு கருவாடு ஷாப் இருக்குது. ஸோ அங்கே எங்கள் வீட்டுக்கார் இதை ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் இங்கே ஆர்டர் பண்ணார். ஏற்கனவே நாங்கள் நெத்திலி கருவாடு வாங்கியிருந்தோம். சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த கருவாடு. ஸோ கொஞ்சம் கூட மண்ணெல்லாம் அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு. ஸோ இந்த தடவை நான் இது வாங்கியிருந்தேன், என்னென்னா கொல்லிக்கருவாடு வாங்கியிருந்தேன். இந்த கொல்லிக்கருவாடு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையில் திருச்சியில் இது ஃபேமஸ் கொல்லிக்கருவாடுன்றது. ஏன்னா நான் திருச்சி தான் என்னோடய நேட்டிவ். திருச்சியில் பார்த்திங்கன்னா கொல்லிக்கருவாடு செம்ம ஃபேமஸ். குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும், அது தவிர்த்து பொரிச்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்களுக்கு மீன் பிடிக்குதோ இல்லையோ இந்த கொல்லிக்கருவாடு அவ்வளோ பிடிக்கும். திருச்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த கருவாடு பற்றி, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாடு. ஸோ சரி, இந்த தடவை நம்ம இந்த கொல்லிக்கருவாடு ஆர்டர் பண்ணி பார்ப்போம். கொல்லிக்கருவாடு இருக்குன்னு தெரிஞ்சோடனே எனக்கு உசிரே போயிடுச்சு. உடனே வாங்கிடணும் அப்படின்ட்டு அப்போவே பயங்கர கிரேவிங்ஸ் ஆகிடுச்சு. எப்படா வருன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, நான் ஆர்டர் பண்ணோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா அரை கிலோ 650 ரூபா வந்துச்சு. ஸோ அப்புறம் கொரியர் சார்ஜெல்லாம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா 725 ரூபா டோட்டல் அமௌண்ட் வந்துச்சு. நாங்கள் லாஸ்ட் டைம் நெத்திலி கருவாடு பார்த்தோம், 350 ரூபா தான் அரை கிலோ. இப்போ அதோட ரேட்டும் மாறி இருந்துச்சு. அதுவும் அரை கிலோ 600 போட்டிருந்தாங்க, 600 போட்டிருந்தாங்க. சரி, இந்த தடவை நம்ம சேஞ்ச் பண்ணி கொல்லிக்கருவாடு வாங்கலாம். அதுலேயும் நான் அந்த லிஸ்ட்டில் கொல்லிக்கருவாடுன்ற பேர் இருந்தோடனே எனக்கு பயங்கர ஒரு கிரேவிங்ஸ் ஆகிடுச்சு, எப்படா வருன்ற மாதிரி. ஏன்னா சின்ன பிள்ளையில் சாப்பிட்டதுன்னா அதுக்கப்புறம் சாப்பிடல, அதாவது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த கருவாடு நான் எடுத்துக்கல. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வாங்கிடணும் அப்படின்றதுக்காக இவர்கிட்ட ப்ளீஸ் வாங்கித்தாங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கினேன் இந்த கருவாடு. ஏன்னா அவ்வளோ பிடிக்கும். எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கருவாடு எனக்கு பிடிக்குன்றதுக்காக இதை வாங்கிட்டு வந்துடுவாங்க. மார்க்கெட் போனாங்கன்னா கண்டிப்பாக இந்த கருவாடு வாங்கிடுவாங்க. காந்தி மார்க்கெட் இருக்கு இல்லையா திருச்சியில், அங்கே செம்ம ஃபேமஸ் இது. அப்போவே பார்த்திங்கன்னா இது ஒரு கொல்லி கருவாடு செம்ம ரேட்டு, எவ்வளோ ரேட்டுன்னு மறந்து போச்சு, அவ்வளோ ரேட்டாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குங்க இந்த கருவாடு. நான் இந்த ரெசிபி கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்கியிருந்த நெத்திலி கருவாடு இருக்குது பார்த்திங்களா, அதில் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா காய வச்சுருந்தாங்க. ப்ளஸ் மண்ணுன்றது சுத்தமாக இல்லை. இப்போ நம்ம கடையில் 50 கிராம் 100 கிராம் வாங்கி நம்ம செய்யும்போது அது எவ்வளோ மண் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி மண்ணுக்குன்னு எதுவுமே இல்லை, ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இவங்கள்ட்ட மறுபடியும் ஆர்டர் போட்டோம். சரி, கொல்லி கருவாடு வாங்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இதையும் செஞ்சு பார்த்துட்டு, ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, இதுலேயும் மண்ணெல்லாம் இல்லை, சுத்தமாக தான் இருந்துச்சு. இதையும் கண்டிப்பாக நான் செய்கிற வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பொரிச்சிட்டு இருந்த மீன் ரெடி ஆகிடுச்சு. இது பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு அவங்க தோட்டத்தில் களை எடுக்க வராங்க. ஏன்னா பயங்கரமாக புதர் மாதிரி ஆகிப்போச்சு, மழை வேறு சும்மா பெய்யுது இல்லையா இடையில. ஸோ அதனால் அவங்கள கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொல்லியிருந்தோம். அவங்க வந்துட்டாங்க. அதனால தான் அங்கே போகிற வேலை வந்துருச்சு.
அங்கே போகிற வேலைன்னு வெளியே போகிறதுன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம வீட்லேயே வந்து அவங்க கார்டன் க்ளீன் பண்ணுற இடத்துல அவங்க நிற்கணும், தண்ணி கேட்பாங்க, டீ கேட்பாங்க, வடை கேட்பாங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து டீ வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணிப்பேன். ஸோ வடை எல்லாம் செய்ய முடியல அன்றைக்கி, கொஞ்சம் வீட்டில் சண்டேனா பிள்ளைங்களாம் இருக்கிறதுனால வடையெல்லாம் செய்ய முடியல. அதனால சரின்ட்டு வேகமாக வந்து வடையை கடையில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு டீ போட்டு கொடுத்தாச்சு அந்த அக்காவுக்கு. ஒரு அக்கா வந்து வெளியில் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்னும் 3 பேர் வந்து உள்ளே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சோன்னு தான் இப்போ காமிக்கிறேன். அப்படியே புதர் மாதிரி இருந்த இடம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் லாஸ்ட்டாக அதையும் காமிக்கிறேன், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்ட்டு. ரொம்ப புதர் மாதிரி இருந்துச்சு. க்ளீன் பண்ணோன்னு தான் இந்த இடத்த பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த பாருங்கள் வெத்தலை செடியெல்லாம் வாடிடுச்சு. ஏன்னா இங்கே புதர் மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து தண்ணி ஊற்றக்கூட வர பயமாக இருக்கும் எனக்கு. அதனால தான் அந்த அக்காவை கூப்பிட்டு வந்து நாங்கள் அந்த அண்ணாவையும் அக்காவையும் கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொன்னோம். அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த களைக்கொல்லி மருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம். ஏன்னா இங்கே அருகம்புல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முளைச்சிடும். ஒரு மலைக்கே வந்து அவ்வளோ முளைக்கும். சரி, அதனால் அந்த அண்ணாட்ட சொல்லியிருந்தோம், அருகம்புல் வாங்கிட்டு வாங்கினா அதை வந்து க்ளீன் பண்ணி விட்டுருங்க, தெளித்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னோம். சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்து 2 நாள் ஆகுமா, அது என்னமோ ஆதார்லாம் கொடுத்து தான் வாங்கணுமா. ஸோ வாங்கிட்டு வரேன்னுக்கான்னு சொன்னாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மண்பானை ஒன்று வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மண்பானை வந்து எதுக்கு வாங்கியிருந்தேன்னா அந்த கருவாடு வைக்கிறதுக்காக மெயினாக வாங்கியிருந்தேன். ஸோ ஏற்கனவே இருக்குது மண்பானை, அது வந்து குழம்பு வைக்கிற மாதிரி பெருசாக வச்சுருந்தேன். இந்த மண்பானை வேணும், நம்ம இந்த தொக்கு வைக்கலாம், ஸோ அதெல்லாம் வச்சா சூப்பராக இருக்கும் இந்த கொல்லி கருவாட்டில். ஸோ அதனால் இதை வாங்கியிருந்தேன். இதோட விலை பார்த்திங்கன்னா 120 ரூபா தான் வந்துச்சு. இந்த எப்படி பழக்கணுன்ற வீடியோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். இப்போ முதல்ல வாங்கிட்டு வந்தேன்னா வாஷ் பண்ணிவிட்டு நான் அடுப்பில் அரிசி கழுவுன தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இதில் இப்போ எப்படி சேர்த்துன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கழுவுன அரிசி தண்ணியும் செகண்ட் கழுவுன அரிசி தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். இது ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கணும், ஃபுல்லாக சேர்க்கணும் தண்ணியை, சரிங்களா. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பெயிண்ட் வாடை அடிக்கும்னு சொல்லுவாங்க மண் சட்டியில். அதே மாதிரி சட்டி பழகணும் இல்லையா, அதுக்கு வந்து இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு 2 நாள் இந்த சட்டியை வந்து தண்ணியோடையே எடுத்து வச்சிடணும். எங்கள் குட்டீஸ் பேச விடுதுங்களான்னு பார்த்தீங்களா, நான் பேசினாலே அவங்களுக்கு பிடிக்காது. நம்மள்கிட்ட பேசாமல் இவன் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்காளேன்ற கோவத்தில் கத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 நாள் இந்த சட்டியை நம்ம பழக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பழைக்கணுன்னா வந்து நம்ம சமைச்சி பழைக்கணும் கிடையாது, 2 நாள் ஊற வச்சிடணும். இந்த தண்ணியோடைய அப்படியே கொதிக்கிற தண்ணியை எடுத்து அந்த சட்டியிலே வச்சிடணும். 2 நாள் அந்த தண்ணியோடய வச்சிடணும். அந்த கொதிச்ச உல தண்ணியோடய வச்சிட்டோன்னா அந்த பெயிண்ட் வாடையெல்லாம் போய் சட்டியும் பழகிடும். ஸோ அந்த வீடியோவை நான் வந்து நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இதில் குக் பண்ண வீடியோவை. ஏன்னா வந்து சட்டி பழக்கணுன்னே நம்ம குக் பண்ணிடக்கூடாது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வந்து வெங்காயம்லாம் வதக்கி செய்யணும். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.